ஆ ஐ ஆ இப்ப நான் எந்தெந்த டேட்ல வந்து நானு சில இதெல்லாம் பேசப் போறேன்னா, ஆ 2/9/2024 டூ அதுக்கப்புறம் என்ன டேட்டுன்னா, கொஞ்சம் காலண்டர் பார்த்துக்கோங்க. ஆ இப்ப என்னென்ன விஷயம் நான் பேசப் போறேன்னா, 2 அதாவது மண்டே 2ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கரெக்டா நடந்ததுன்ட்டு உங்களுக்கு அப்படியே நான் சொல்லப் போறேன். இதுல சம் இன்ஃபர்மேஷன். இப்ப அதுதான் நானு கரெக்டா 1ஆம் தேதி என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபுல்லா ட்ராக் பண்ணணும். எல்லாமே டிசிப்ளினா பண்ணணும் ஆரம்பிச்சுட்டேன். அதே மாரி கரெக்டா 2ண்டு, 3டு அதெல்லாம் நானு வந்து கரெக்டா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். காலையில எழுந்தேன். 7 மணிக்கெல்லாம் எழுந்தேன். சைக்கிள் எடுத்தேன். அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணி கரெக்டா எம்பிடி கிரவுண்டுக்கு போயிட்டு அங்க சுத்திட்டு கித்திட்டு வந்து எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன். 3ஆம் தேதி வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டேன். 3ஆம் தேதியில வந்து அமேசான்ல ஒரு மெசேஜ் எனக்கு வந்துருந்தது. இந்த மாதிரி அமேசான்ல நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து கரெக்டா லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, இந்த கரெக்டா கரெக்டா நட்சத்திர மீன் சொல்லுவாங்க. அது வந்து செத்த நட்சத்திர மீனோட ஓடு இருக்கும்ல, அதுல அந்த கயிறு, அந்த சங்கு, அந்த காயெல்லாம் கட்டி ஒரு கரெக்டா டிஸ்ட்ரி பொம்மை பண்ணியிருப்பாங்க. அதை வாங்கி நான் அமேசான்ல கரெக்டா லிஸ்ட் பண்ணிட்டேன். அது எப்போ பண்ணேன்னா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கு ஆர்டரே 1-2 தான் வந்திருக்கு. அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் விட்டுட்டு கரெக்டா 3ஆம் தேதி வந்து அதுக்கு வந்து என்ன தெரியுமா, ஏதோ ரெட் மார்க்ல வரும். அது என்ன நேம்னு தெரியல. வைலேஷன், அதாவது அனிமல் வைலேஷன், அது அனிமல் பெட்சிபம் அப்படின்ட்டு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இதுல அகைன் அகைன் வர்றதுனால டீஆக்டிவேட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. நான் 3ஆம் தேதி என்ன பண்ணேன், அப்பயே நான் இந்த மாரி பண்ணதெல்லாம் தப்பு, நான் இனிமேட்டு பண்ண மாட்டேன் அந்த மாரி வந்து அமேசானுக்கு வந்து கரெக்டா மெசேஜ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி நான் வழக்கம் போல சைக்கிளிங் பண்ணிட்டு நான் வரேன். அப்ப 4ஆம் தேதி வந்து எங்க அண்ணன் மேரேஜ். அந்த மேரேஜுக்கோசம் வீட்டுல எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையிலேயே வந்துட்டாங்க. நான் சைக்கிளிங் முடிச்சுட்டு நான் உள்ள வரேன். எல்லாம் பெயிண்டிங் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நான் வந்து பேக்கிங் பண்ணின்னு இருக்கிறேன். கரெக்டா எடுத்த உடனே மீஷோ பேக்கிங் தான் பண்ணுவேன். முதல்ல காமர்ஸ் பேக்கிங் ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியுது, அமேசான்ல போய் பார்த்தா ஒரு இது வந்திருக்கு. அதுல என்னன்னா, நீங்க இந்த மாரி வைலேஷன் வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி நாங்க 2 வாட்டி கால் பண்ணோம், நீங்க அட்டன் பண்ணல. அதனால 72 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து இதுக்கு ரீப்ளே பண்ணனா டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். அந்த மாரி மெசேஜ் வந்து எனக்கு கரெக்டா உள்ள வந்துருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம லிஸ்டிங்காக எவ்வளவோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம், எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் A+ கண்டென்ட் கிரியேட் பண்ற கத்துக்கிட்டு எவ்வளோ செஞ்சு நம்ம லிஸ்டிங் கிட்டத்தட்ட 2 வருஷம் 2022, 23, 24 இப்ப முடிய போகுது. இந்த 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.25 வருஷம் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ லிஸ்டிங் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தினால அது டீஆக்டிவேட் ஆனா, அதுல வந்து டெம்பரவரியா தான் போட்டிருந்தாங்க. நாங்க வந்து டெம்பரவரியா தான் டீஆக்டிவேட் பண்ண போறோம்ட்டு. அப்படி போட்டிருந்தா கூட எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அது எப்படி சொல்றது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மீசோ அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இதே மாதிரி தான் திடீர்னு அக்டோபர் 1ஆம் தேதி நினைக்கிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி 2022 தான் உடனே டீஆக்டிவேட் பண்ணிட்டான். நான் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆக்டிவேட் பண்ண அவன் பண்ணவே மாட்டான் சொல்லிட்டான். இப்ப அதே மாதிரி நிலைமை அமேசானுக்கும் வந்துருமா? அமேசான் நிலைமை வந்தா நான் என்ன பண்றது? திருப்பியும் இன்னொரு அப்பா ஜிஎஸ்டி வச்சு, எனக்கு இன்னொரு ஜிஎஸ்டி இருக்கு, அப்பா ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி வச்சு திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணனா என்ன டைம் ஆகுது, இதெல்லாம் பயம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கீ பாயிண்ட் என்ன வந்து கிடைச்சதுன்னா, நம்ம இனிமேட்டு வந்து இந்த அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ அதுவே சார்ந்திருக்க கூடாது. ஏன்னா
இப்போதைக்கு எனக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதுலேருந்து தான் மோர் தென் 98% இன்கம் வருது. அது மூலியமா தான் நான் இந்த லேப்டாப், பிரிண்டர், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆரம்பிச்சேன். இருந்தாலும் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோல இல்லாம இன்னொரு ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணணும், அது மூலியமா இதுவாகணும், அந்த மாரி இதுவும் எனக்கு அந்த நேரத்துல தான் கரெக்டா வந்தது. அன்னைக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனோம். என்னடா மார்க்கெட்டுக்கு போலாமா வேணாவா அந்த மாதிரி ஞாபகம் வந்தது. அதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன, என்னோட அமேசான் அக்கௌண்ட்ல அப்போ ஒரு 25,000 பணம் வந்தது. நான் இதை பத்தி ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ப்ரோ இது ரொம்ப டேஞ்சரு, அவங்க பட்டினி டீஆக்டிவேட் பண்ணுவாங்க, பண்ணா உங்களோட அமௌண்ட் கூட உங்களுக்கு பிளாக் பண்ண சான்ஸ் இருக்குன்ட்டாங்க. அது வேற கொஞ்சம் பயம். என்னடா நம்ம கஷ்டப்பட்ட அமௌண்ட் இருக்கு, இல்ல நம்ம அமேசான் அக்கௌண்ட்ல ஒரு இது இருக்கு, அதுல நம்மளுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணி எடுத்துக்கணும். அதுல போய் பார்த்தா அது அப்ப 0 காட்டுது. அட பாவி, பணமே எடுக்க முடியாதா அப்படி கரெக்டா நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாரி என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லா ப்ராடக்ட்டும் மோஸ்ட்லி இந்த டிஸ்ட்ரிக் பொம்மை எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த போட்டோ டிஸ்ட்ரிக் பொம்மை எல்லாமே கரெக்டா டெலிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த மாரி அக்கௌண்ட் ஹெல்த் டீம் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். ஏதோ ஒரு அரைகுறை இங்கிலீஷ்ல பேசி அவங்க இந்த மாரிலாம் சொன்னாங்க, இது மாரி பண்ணு, இது மாரி பண்ணு. அதே மாரி நான் 2 டிக் போட்டுட்டு இந்த மாரி பண்ண மாட்டேன், 2 இது கேட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு ஏன் லிஸ்ட் பண்ணீங்க, அது எதுக்கு ஃபண்டமெண்டல் மெத்தட் கேட்டிருந்தாங்க, திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்றதுக்கு அது டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ட்டு எனக்கு என்ன தோணுதோ அது எழுதி அனுப்பிச்சிட்டேன். 2 வாட்டி அனுப்பிச்சேன், 2 வாட்டியும் திருப்பியும் வந்த மெசேஜே வந்துட்டே இருக்கு. அது வேற கரெக்டா பயமாயிடுச்சு. அப்போ நைட் ஒரு 10 மணி இருக்கும், நான் கரெக்டா லிஸ்டிங் பண்ணிக்கிறேன். அப்போ நான் அடிக்கடிக்கு எடுத்து பாக்குறேன், அந்த அக்கௌண்ட் எழுத்த போய் பாக்குறேன், என்னடா இது அப்படியே இருக்கு மெசேஜ் இருக்குன்ட்டு. அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு கரெக்டா ஞாபகம் வந்தது. உடனே ஜெமினி ஏஐல போயிட்டு அந்த மெசேஜ அழுத்திட்டு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போட்டா அது ஒரு சில இன்ஃபர்மேஷனா கொடுத்து பக்காவா இருந்தது. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு தூங்கிட்டேன். காலையில அதுக்கப்புறம் பட் என்ன ஆகும், அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுமா என்ன ஆயிடுமான்ட்டு காலையிலே அப்படியே பத்துட்டேன். அடுத்த நடந்தது அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.